ரஷ்யாவில் மருத்துவம் படிப்பதற்கான மிகப்பெரிய எஜுகேஷனல் ஃபேரானது நடத்தப்பட்டது. இதில் ரஷ்ய யூனிவர்சிட்டிஸ்களில் இருந்து ப்ரொஃபசர்ஸ்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக மதிப்பிற்குரிய திரு மா சுப்பிரமணியம், ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த், மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆஃப் தமிழ்நாடு, மற்றும் மிஸ்டர் ஓலக் அவுதிக் இஸ் எக்ஸலன்ட் த கவுன்சில் ஜெனரல் ஆஃப் த ரஷ்யன் ஃபெடரேஷன் இன் சவுத் இந்தியன் இவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து அவர்களின் மருத்துவ கல்வி கனவை நினைவாக்க விரும்பிய யூனிவர்சிட்டிஸ்களை அணுகி அவர்களின் சந்தேகங்களை தீர்த்து கொள்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் கவுன்சிலரை அணுகி பாஸ்போர்ட், மார்க் ஷீட், டாக்குமெண்டில் அட்டஸ்டேட் வாங்குவது, ரஷ்யன் லாங்குவேஜ், பேங்க் லோன், எமிகிரேஷன் சார்ஜஸ், விசா அப்ளை, விசா ஸ்டாம்பிங் சார்ஜஸ் போன்ற அனைத்து வகையான ப்ராசஸ்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ளப்படுகின்றன. இதனுடன் சேர்த்து விருப்பம் உள்ள மாணவர்கள் உடனுக்குடன் அவர்களுக்கு பிடித்த யூனிவர்சிட்டிஸ்களில் அட்மிஷனை போட்டுக் கொள்ளப்படுகின்றன. எட்வர்டு, நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். என் பாப்பா +2 முடிச்சிருக்கான். நீட் எக்ஸாம் எழுதியிருக்கான். அதை ரிசல்ட்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ரஷ்யன் எம்பசிலேருந்து சேலம் வந்து ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க. அங்கே ரஷ்யன் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து ஒரு ஃபேர் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இந்த ரஷ்யன் எம்பசிக்கு நாங்கள் வந்திருக்கோம். பாப்பா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த எந்த யூனிவர்சிட்டியில் வந்து எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி யூனிவர்சிட்டி எது இருக்குமோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் அந்தந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எழுதுனா போகிற நான் MBBS சீட் சேர்ந்துக்கலாம். நீட்டை வந்து அவ்வளோ நம்ம இந்தியாவில் படித்தா தான் நமக்கு நீட்டு தேவை மாதிரி சொன்னாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட் இல்லாமல் என்ட்ரன்ஸ் மட்டும் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் என்ன ஃபீஸோ அதை தான் அவங்க கோட் பண்ணியிருக்கேன். வார் பற்றி நாங்கள் கொஞ்சம் கேட்டோம். வார் பயம் இல்லை. 2 யூனிவர்சிட்டி நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். கசான் யூனிவர்சிட்டி ஒன்றுனா இமானுவேல் பிளாஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அந்த 2 நாங்கள் கேட்டிருக்கோம். 2 யூனிவர்சிட்டியுமே நல்லா இருக்குது. இப்போ பாப்பா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க எந்த கோர்ஸில் எந்த யூனிவர்சிட்டியில் அவங்க MBBS படிக்கலாம்னு ஆசைப்பட்டாலும் பண்ணி பப்ளிக் சர்வீஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். என் பேர் செங்குட்டுவன். என் பையன் பத்ரி பிரசாத் இப்போது +2 வந்து எழுதியிருக்காப்புல, நீட் அட்டென்ட் பண்ணியிருக்காப்புல. அதனால் இப்போது ரஷ்யன் இதில் வந்து கொஞ்சம் ஃபீஸ்லாம் கம்மி MBBS இதுக்கு. அதுக்காண்டி வந்து அவருக்கு அட்மிஷன் போடுறதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறேன்.
ஆம், ஏற்கனவே டாக்டர் வந்து ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இதே இவங்களோட மூலமாகவே அனுப்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு. இப்போ என் பையனை அனுப்புகிறேன். அது சம்மந்தமாக இப்போ பேச வந்திருக்கேன். அதோடைய இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்னென்ன காலேஜ் என்னென்ன மாதிரி இருக்குது, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அங்கே பாதுகாப்புலாம் எப்படி, மெடிக்கலோடைய இது, அதாவது மெடிக்கலோடைய தரம் எப்படி இருக்குது, எப்படி சொல்லித் தராங்க, அப்புறம் அந்த நாட்டுக்கு போனால் எப்படி என்னென்ன மாதிரி நடந்துக்கணும், அதுக்கு என்னென்ன தேவைகள், அப்புறம் அங்கே தங்கி படிக்கிறது எப்படி என்ன ஏது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, ஃபுட்டு அக்காமடேஷன்லாம் எப்படி இது பண்ணணும் எல்லாத்தையும் சொன்னாங்க. அங்கே என் பொண்ணுகிட்ட விசாரிச்சதில் வந்து அங்கே ஐகேபிஎஃப் தான் படிச்சுட்டு இருக்கா, கலினிங்கார்டில் படிச்சுட்டு இருக்கா. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 12 1 மணி வரைக்கும் திடீர்னு இப்போ அவங்க வந்து அங்கே ஒரு கண்காட்சி அது இதெல்லாம் போனாங்க லீவில். போகும்போது 12 1 ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வர்றதுக்கு அங்கே கேபு எல்லா வசதியும் இருக்குது. அதே சமயத்தில் அங்கே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, யாருடைய வெளியாட்களோட டிஸ்டர்பன்ஸ் எந்த இதுவும் இல்லை, அவ்வளோ பாதுகாப்பு. அங்கே வந்து இங்கத்தையோட 10 மடங்கு பாதுகாப்பு வந்து லேடிஸுக்கே அதிகமாக இருக்குது. அப்போ ஜென்ஸுக்கு சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு வந்து நைட்டில் வந்து வராங்க, தனியாக வராங்க, தனியாக வரோம், எந்த ஒரு இதுவும் இல்லை, தைரியமாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அங்கே வந்து காலேஜில் ரேக்கிங்கு அந்த இது அந்த அந்த பிரச்சனையுமே கிடையாது. அதேமாதிரி வெளியாட்கள் ரஷ்யன்ஸ்லாம் வந்து அவ்வளோ அன்பாக இருக்காங்களா, இந்தியன்ஸ்னாவே ஒரு நல்ல இது தாட் இருக்கான் அவங்க. சாப்பாடு ஒரு 1 மந்த்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அங்கே இதுக்கு இது பண்ணுறதுக்கு. ஆனால் சாப்பாடெலாம் இவங்களே செஞ்சுக்கிறாங்க. ரைஸ்லாம் கிடைக்குது, எல்லா இதுவும் கிடைக்குது. இங்கே கிடைக்கிற இது கிடைக்குது. ஒரு சில ஐட்டம் மட்டும் புளி, மிளகாத்தூள் போட பெப்பர் அங்கே சில சமயம் நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம் இல்லைங்களா, அது அவங்களே வந்து வச்சு இது பண்ணி சமைச்சிக்கிறாங்க. afternoon. My name is Professor Venkatesan. I am a computer science professor, and this is my son, Ganapati. He just completed his 12th standard in CBSE board. He has written his NEET exam also. In JEE, he got 95 percentile. And in NEET also, we are expecting a very high percentile. From the embassy contacts in Russian embassy, I got to know that very famous institutions from Russia, they are coming here and explaining what kind of courses and study facilities they are offering for our Indian students. So since Russia has very high quality education, and also those the accomplishment in engineering, science and medicine are very remarkable. For example, our Sputnik vaccine, we got hundreds of millions of doses, and also the space program, then the fighter aircrafts and all very famous. So I wanted to make use of this opportunity and want my son to study and see the various institutions, the courses offered, and what are the opportunities available. So before coming to this place, we were only having some enthusiasm about these things, but we were not having exact details about how to go about all these things. After visiting the Russian cultural center and study abroad consultant, have put together a very useful and remarkable presentation. I met with several university representatives, and they explained me the requirements, and I also had a 2-hour presentation about studying in Russia, the requirements, application process, fees details, and it was very helpful. And more importantly, the living conditions, the kind of academic rigor they follow, how to then how the vacation period, how the family can be interacted, who will help the students for the application process, and after reaching there, who will help them to um, put them in the hostel,
get a certificate, get themselves registered as a foreign citizen. All those details they gave. Saeed was extremely helpful in describing all the step by step, all the process that we should do, from the starting from the application, selecting the institute, deciding on the financial implication, and getting admission, getting visa, and then planning for a trip, that's air ticket, and other things he explained. So I find that the cost implications of such a high quality education is really very affordable. It's as simple as much as only as much as what we generally spend in India on engineering education. The surprisingly, the medical education is found to be extremely affordable compared to India. But all those in the medical the institute that we are talking about here, we are seeing here, they're really world class institutions. So it's really a great opportunity, and I strongly feel that all intelligent students should come forward and make use of this opportunity. And I really thank Russian Cultural Center and Study Abroad Consultant for making this arrangement and exposing us, and making us more educated about fulfilling our aspiration of studying in Russia. Thank you very much. என் பேர் ராஜ்குமார். நான் வேளச்சேரியிலேருந்து வரேன். +1 படிச்சிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் அவங்கள வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்க அனுப்பலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஜென்ரலி ஃபாரின் அனுப்பணும், குழந்தைகளை படிக்க அனுப்பணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாவது நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஸோ பார்த்துட்டு சரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலான்னு வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்ல கவுன்சிலிங் செஷன் நல்ல பிரமாதமாக இருந்தது. அதுவும் தமிழ் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எல்லாரும் டவுட்ஸையும் கிளியர் பண்ணுற மாதிரி நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ளஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்னென்ன காலேஜ் அட்மிஷன் இருக்குது, சேஃப்டியை பற்றி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ எப்படி போவாங்க, அங்கே எப்படி தங்குவாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், சாப்பாடு ஃபுட் எப்படி அகாமடேட் ஆவாங்க, கிளைமேட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ரொம்ப விலாவரியாக சொன்னார். சேஃப்டியை பொறுத்த மட்டும், ஏன்னா வந்து எல்லாம் டெவலப்டு இந்தியா காட்டும் அட்வான்ஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சேஃப்டி நேச்சுரலி போலீசிங்லேருந்து எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஜென்ரல் பர்செப்ஷன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த சேஃப்டி, நம்மளுடைய ஓன் செல்ஃப் டிசிப்ளினும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபாரின் கண்ட்ரியில் போய் இருக்கும் போதுன்றதை ரொம்ப அழகாக சொன்னார் அவர். சிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி என் பொண்ணு இப்போ தான் +1 படிக்குது. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு காலேஜ் சொன்னார், அதுதான் வந்து வேர்ல்டு நம்பர் 2 இன் நியூக்ளியர் மெடிசன். ஸோ என் பொண்ணுக்கு அந்த மாதிரி எக்ஸாட்டிக்கான கிளாஸஸ் கோர்சஸ் படிக்கணுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த நியூக்ளியர் மெடிசனும் நம்ம இன்னும் டெவலப்பே ஆகலை. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அங்கே போயிட்டு வேர்ல்டு லெவல் இன்ஸ்டியூட்டில் போய் அதுவும் கம்மி செலவில் படிக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே நீட்டு கிடைச்சாலும் நியூக்ளியர் மெடிசன் கிடைச்சாலும் அங்கே போய் படிக்கிறேன் அப்படின்னா